ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் இன்ப நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த 23வது உபவாச நாளிலே நான் நன்றிகளையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய இந்த உபவாச 40 நாள் பயணம் மிக அற்புதமாக கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். அவருடைய கரம் நம்மோடு இருக்கிறதை நான் காண்கிறேன். அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலையும் பலவிதமான மன உளைச்சல்கள் போராட்டங்கள் இருந்த பொழுதும் தேவன் நடத்தி கொண்டு வருகிற வழி வித்தியாசமாக இருக்கிறது. அதற்காக கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த திறவுகோலின் வார்த்தையை நாம் சொற்று கவனிப்போம். எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 2 நாளாகமும் 33:13. அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு அற்புதமான நம்முடைய சிந்தையிலே எண்ணங்களிலே கிரகிக்கவே முடியாத ஒரு வாக்குத்தத்த திறவுகோலின் வார்த்தையை கர்த்தர் இந்த 23வது நாளிலே நமக்கு தருகிறார். நம்ம எல்லாரும் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நான் எவ்வளவோ விண்ணப்பங்களை நம்ம சொல்லி நம்ம பொதுவாக ஜெபம் பண்ணுறோம். ஆனால் ஒவ்வொருவருடைய மனதிலையும் நமக்கு பல்வேறு சிந்தைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. பல்வேறு தேவைகளை நினைத்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு விண்ணப்பங்கள் நம்முடைய மனதிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த ஜெபத்துக்கு நீங்கள் கேளுங்கப்பா, இந்த விண்ணப்பத்துக்கு நீங்கள் பதில் கொடுங்கப்பா, இந்த சூழ்நிலையில் நான் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கப்பா, இந்த காரியத்தை நீங்கள் வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா, எனக்கு இந்த படிப்பில் எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, என்னால் இதை சமாளிக்க முடியல, எனக்கு உதவி செய்யுங்க. இப்படிப்பட்ட பொருளாதார நெருக்கடி இருக்குது, என்னால் என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஆண்டவரே. நான் வியாதியின் படுக்கையின் உச்சத்தில் நான் இருக்கிறேன், என்னால் ஒன்றுமே செய்ய முடியாமல் ஆண்டவரே எல்லாமே செயலிழந்து போனது போல நான் உணர்றேன்ப்பா, எனக்கு எப்படியாவது பதில் கொடுங்க. அன்பான தெய்வ பிள்ளைகளை, ஒவ்வொருவருடைய ஆழ்மனதிலேயும் ஒரு வேதனையின் உச்சத்தின் விண்ணப்பம் ஒலித்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. ஒவ்வொருவரும் ஒருவேளை வெளியில சொல்லாமல் இருக்கலாம், நம்மள்கிட்ட பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் அப்பா கேட்க மாட்டீங்களாப்பா, அப்பா இந்த காரியத்துக்கு நீங்கள் பதில் கொடுக்க மாட்டீங்களாப்பா, இந்த விண்ணப்பத்துக்கு நீங்கள் இதுக்கு ஒன்றும் செய்யாமல் இருக்கிறீங்களே, நான் இவ்வளவு நாள் அழுதுகிட்டு இருக்கிறேனே, இதுக்குமா இன்னுமா உங்கள் மனசு இலகலை, இன்னுமா நீங்கள் இறங்கலை, இன்னுமா நீங்கள் இந்த காரியத்தை நீங்கள் மனசில் வைக்காமல் இருக்கிறீங்க. கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்க ஆண்டவரே, இந்த காரியத்தை நீங்கள் விசாரிங்க ஆண்டவரே, இந்த காரியத்துக்கு எனக்கு விடுதலையை தாங்க ஆண்டவரே, இந்த காரியத்தில் எனக்கு ஒரு மன ஆறுதலை தாங்க ஆண்டவரே என்று ஒருவேளை நம்ம எல்லாருமே புலம்பிக் கொண்டிருக்கிற நிலைமை தான். இந்த இடத்துல உங்களுக்கு சம்பவத்தின் பின்னணியை நான் சொல்லுகிறேன், நீங்கள் நல்ல கவனிங்க அருமையானவர்களே. இந்த வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் ஆனால் இந்த 33வது அதிகாரத்திலே 8வது வசனத்திலிருந்து நீங்க கொஞ்சம் கவனிங்க, பாசமா வாசிப்பாங்க. நான் மோசேயை கொண்டு இஸ்ரவேலுக்கு கொடுத்த சகல நியாய பிரமாணத்திற்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் ஒத்தபடி அவர்களுக்கு நான் கற்பித்தவைகளை எல்லாம் அவர்கள் செய்ய சாவதானமாய் இருந்தார்களே ஆகி, நான் இனி அவர்கள் காலை அவர்கள் பிதாக்களுக்கு நிலைப்படுத்தி வைத்த தேசத்தில் இருந்து விலக பண்ணுவதில்லை என்றும் தேவன் தாவீதோடும் அவன் குமாரனாகிய சாலமோனோடும் சொல்லி இந்த தேவனுடைய ஆலயத்தில் தானே அவன் தான் பண்ணுவித்த விக்கிரகம் ஆகிய சிலையை ஸ்தாபித்தான். அப்படியே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அளித்த ஜாதிகளை பார்க்கிலும் யூதாவும் எருசலேமின் குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் மனாசே அவர்களை வழி தப்பி போக பண்ணினார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, மனாசே இப்ப ராஜாவாக நிற்கிறான்.
இந்த இடத்துல யூதாவுக்கும் எருசலேமுக்கும் இவன் செய்த மிகப்பெரிய ஒரு பொல்லாப்பு என்ன தெரியுமா? ஜனங்களை தவறான வழியிலே நடத்தினான், வழி தப்பி போக பண்ணினான். நம்ம சொல்லுவோம் அல்லவா, எப்பா காலாகாலமா நம்முடைய மூதாதையர்கள் கட்டி வச்சதான இந்த காரியத்தை நீ இப்படி உடைச்சு தள்ளிட்டிய, காலாகாலமாய் பின்பற்றி வந்ததான இந்த அபிஷேகத்தை நீ இப்படி உடைச்சு தள்ளிட்டிய, என்னையாது? ஏன்னா இந்த மனாசே இவன் தான் செய்த அந்த சிலையை கொண்டு போய் தேவாலயத்திலே வைத்தான். ஆண்டவருக்கு எவ்வளவு துக்கமா இருந்திருக்கும், எவ்வளவு மனம் உடைஞ்சிருப்பார் ஆண்டவர். தேவாலயத்தில் கொண்டு போய் அருவருக்கப்படுகிறதான தேவன் விரும்பாத ஒரு சிலையை, இவன் செய்த சிலையை கொண்டு போய் அவன் வைத்தான். மட்டுமல்ல, யூதாவையும் எருசலேமிலும் உள்ளதான ஜனங்களை இவன் பொல்லாப்பு செய்யத்தக்கதாக அவர்களை வழிதப்பி போக பண்ணினான், கர்த்தரிடத்திலிருந்து விலக பண்ணினான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த மனாசே செய்த இந்த பாவத்தின் நிமித்தம், இந்த விளைவு, இவன் செய்த இந்த அநியாயத்தின் நிமித்தம், ஆண்டவரை துக்கப்படுத்தினது நிமித்தம், ஆண்டவரை வேதனைப்படுத்தினது நிமித்தம் அவனுக்கு வந்த காரியம் என்ன தெரியுமா? தொடர்ந்து வாசியுங்கள். சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். கவனிக்கல. ஆண்டவர் அப்படின்னு சொல்றாரு, எச்சரிக்கிறாரு. எப்பா, விக்கிரகத்தை கொண்டு போய் தேவாலயத்தில் வச்சுட்டியே ஐயா, காலகாலமா முற்பிதாக்கள் செய்த காரியம், இதுக்காகவா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஆலயத்தை கட்டி உடி பண்ணோம்? இதுக்காகவா இவ்வளவு தூரம் பரிசுத்தமா ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து பார்த்து நம்ம செஞ்சோம்? நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாரும் இப்படியா நடந்து கொண்டாங்க? மகாபரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு எவ்வளவு பயமும் நடுக்கமும் உடையவர்களாக இருந்தார்கள். நீ இப்படி கொண்டு போய் விக்கிரகத்தை உள்ள வச்சிட்டியே, ஜனங்களை பொல்லாப்பு செய்ய நீ காரணமா இருந்துட்டியே அப்படின்னு வேதனையோடு ஆண்டவர் சொல்றாரு, எச்சரிக்கிறாரு. ஆனா ஜனங்களும் கவனிக்கல, மனாசையும் கவனிக்கல. அதனால் வந்த விளைவு 11வது வசனத்தை நல்ல எல்லாரும் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஆகையால் கர்த்தர் அசிரியா ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை, பாருங்க மனாசேக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க, முட்செடிகளில் பிடித்து மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலிகளால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். அன்பானவர்களே, இப்போ அவன் படுற வேதனையை பாருங்க. விக்கிரகத்தை கொண்டு போய் தேவாலயத்தில் வச்சதுனால, ஜனங்களை தவறாக வழிநடத்தி வழிதப்பி போக பண்ணினதுனால, ஆண்டவரை பின்பற்ற வேண்டியதான, ஆண்டவரை பின்பற்றும்படி ஜனங்களை நடத்த வேண்டிய இந்த மனாசே ஜனங்களை தவறான வழியில் நடத்தினதுனால அவனுக்கு நடந்த காரியம் இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது. 11வது வசனம் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. வாசிக்கும் போது, அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். எவ்வளவு வேதனை! இப்ப 12வது வசனம் சொல்லுது, இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமிலுள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த காலை வேளையில ஒருவேளை நாம் ஆண்டவருக்கு விரோதமாக செஞ்சிருக்கலாம், ஆண்டவருடைய சபைக்கு விரோதமாக செய்திருக்கலாம், ஒருவேளை யாருக்கு விரோதமாவது செய்திருக்கலாம், அல்லது தேவனுடைய பிள்ளைகளை வழிதப்பி போக பண்ணியிருக்கலாம், அல்லது நாம நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்களை வழிதப்பி போக பண்ணியிருக்கலாம். எந்த பாவத்தின் நிமித்தம் நம்ம அடைகிற அந்த வேதனை, அந்த மன உளைச்சல், அந்த போராட்டம், அந்த வேதனையின் உச்சம் முட்செடிகளிலே பிடித்து அவனை
கஷ்டப்படுத்தி 2 வெண்கல சங்கிலிகளால் அவனை கட்டி அவனை கொண்டு போய் பாபிலோனிலே வைக்கிறார்கள். அருமையானவர்களே, அவன் நெருக்கப்படுகிறான், வேதனை அடைகிறான், அவன் தன்னுடைய பாவத்தை உணர்கிறான். உணர்ந்ததின் நிமித்தமாய் அந்த இடத்துல அவன் கெஞ்சுகிறான் கர்த்தரிடத்தில். அவன் கெஞ்சி அவன் தன்னுடைய மனதை கர்த்தருக்கு முன்பாக உடைத்து ஊற்றி அவன் தன்னை தாழ்த்துகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய குடும்ப ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, உங்களுடைய சபை ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, உங்களுடைய வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, இந்த அதிகாலை வேளையிலே நீங்கள் நானும் நம்முடைய மனதை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தி அவரை நோக்கி கெஞ்சி அவருடைய இரக்கம் நமக்கு கிடைக்கும்படியாக, ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும், என் குற்றங்களை மன்னியும், என் அநியாயங்களை மன்னியும், மறைவான குற்றங்களுக்கு என்னை விலக்கி காரும், அவைகளை நீ ஆண்டு கொள்ள ஒட்டாதரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன். என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி இந்த காலை வேளையில நம்முடைய கெஞ்சுதலுக்கு கர்த்தர் இறங்க பண்ண அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்கள் அவரை நோக்கி கெஞ்சும் போது, அவரை நோக்கி முறையிடும் போது, அவரை நோக்கி நீங்கள் விண்ணப்பம் பண்ணும் போது, அவர் அவனுடைய கெஞ்சுதலுக்கு இறங்கி அவனை திரும்பவும் அதே ராஜ்யத்துக்கு திரும்ப வர பண்ணினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க எந்த ஸ்தானத்தை இழந்தீங்களோ, எந்த நிலையை இழந்தீங்களோ, எந்த மனநிலையை இழந்தீங்களோ, எந்த உற்சாகத்தை இழந்தீங்களோ, எந்த ஊழிய பாதை இழந்தீங்களோ, எந்த அபிஷேகத்தை இழந்தீங்களோ, எந்த உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை இழந்தீங்களோ, நீங்கள் இருந்த சமாதானத்தை இழந்தீங்களோ, அந்த சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு இந்த காலை வேளையிலே இந்த 23வது உபவாச நாளிலே அவர் நம்முடைய கெஞ்சுதலுக்கு இறங்கி, அவர் நம்முடைய மனம் திரும்புதலை கண்டு, அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிறதை அவர் கண்டு, அவர் நமக்காக இரக்கம் பாராட்டி, அவர் நம்மை மீண்டும் அந்த ஸ்தானத்துக்கு மனாசையை கொண்டு வந்தது போல உங்களையும் என்னையும் அதே இடத்துக்கு திரும்ப பண்ண அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். உடைந்து போயிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைய, கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வேதனை அறிந்து ஆண்டவர் சொல்லுகிறார், வெளியே ஷேர் பண்ண முடியாம சொல்ல முடியாம நீ தவிக்கிற தவிப்பை கர்த்தர் அறிகிறார். ஆமீன். சோத்திரனி பட்ட கஷ்டங்களை, அவமானங்களை, நிந்தைகளையும் ஆண்டவர் பார்க்கிறார். ஆமீன். இந்த வேளையில உன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொன்ன வார்த்தையின்படி நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்திலே விழுந்து கிடப்போம். அவர் கெஞ்சுதலுக்கு இறங்குகிற தேவன். நீங்கள் நான் அவரை நோக்கி கெஞ்சும் போது அவர் மனது இரக்கமுள்ள தேவனாய், இறுக்கமுள்ளவராய் அல்ல, இரக்கமுள்ளவராய் செயல்பட அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமீன். எந்தெந்த இடங்களிலெல்லாம் நீங்கள் உடைக்கப்பட்டீங்களோ, எந்த இடங்களெல்லாம் நொறுக்கப்பட்டீங்களோ, எந்த இடத்தெல்லாம் நீங்க நெருக்கப்பட்டீங்களோ, எந்த இடத்தெல்லாம் முள்ளு போல உங்களை குத்திக்கிட்டு இருந்துச்சோ, எந்த இடங்களெல்லாம் உங்களை கைகளை சங்கிலிகளாலே, வெண்கல சங்கிலிகளாலே கட்டப்பட்டு நீங்கள் விரும்பாத இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய நிலைமையில் காணப்பட்டதோ, அந்த இடத்தெல்லாம் கர்த்தர் நினைச்சு பார்க்கிறாரு. அந்த இடங்களெல்லாம் ஆண்டவர் நினைத்து பார்க்கிறார். உன்னுடைய கெஞ்சுதலுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். உங்களுடைய வேதனைக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். இந்த காலை வேளையில அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போதே, நீங்கள் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே, நீங்கள் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற அதே சமயத்திலே இதோ அற்புதத்தை கர்த்தருடைய கரத்திலிருந்து கர்த்தர் ரிலீஸ் பண்றாரு. கர்த்தருடைய கரத்திலிருந்து அற்புதம் இந்த நிமிஷத்திலே அது வெளியே வருகிறது. உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. உங்கள் குடும்பத்துக்கு நேராய் அது வருகிறது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நேராய் வருகிறது. எந்த இடத்துல நீங்க முடக்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல ஒன்றும் இல்லாம நீங்க ஜீரோவா நின்னீங்களோ, எந்த இடத்துல முக சுளிக்கிற போல நீங்க நின்று கொண்டிருந்தீர்களோ, அதே இடத்துல முக மலர்ச்சியோடு சந்தோஷமாய் சமாதானமாய், ஆமீன், உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வை கர்த்தர் தந்து அற்புதத்தை செய்ய அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். God be the glory. மனாசையை போல இந்த காலை வேளையில அவருடைய அவரை நோக்கி கெஞ்சுவோம்.
யார்கிட்டயோ கெஞ்சி பார்த்தோம்ல, இப்போ கர்த்தர்கிட்ட கெஞ்சுவோம். அவரிடத்துல கெஞ்சினவங்களை அவர் ஒருபோதும் மூஞ்சில் கரிய பூசி அனுப்புனதே இல்லை. அவர் கண்ணீரெல்லாம் தொடச்சி அவங்களுடைய முக மலர்ச்சியை பார்த்து, உனக்கு நான் இருக்கிறேன், நீ சந்தோஷமா போன்னு சொல்லி அனுப்புனது தான் நம்முடைய ஆண்டவர். ஒருபோதும் அவர் நம்மை வெறுமையாய் விடுவதே இல்லை. மனாசே அவன் பாவம் செய்தான், ஜனங்களை வழி தப்பி போக பண்ணினான். ஆனால் அவன் நெருக்கப்படுகையில், எவ்வளோ பெரிய பாவத்தை நான் செஞ்சிட்டனே, எவ்வளோ பெரிய அநியாயத்தை நான் செஞ்சிட்டனே, ஜனங்களை நடத்த வேண்டிய வழியில் நடத்தாமல் விட்டுட்டனே என்று அவன் அழுத போது, அவன் கர்த்தர் அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போதே, அடுத்த நாள் இல்லை, அடுத்த மாதம் இல்லை, அடுத்த வருஷம் இல்லை, அடுத்த உபவாசம் ஜெபம் வரட்டும் அப்போ பார்க்கலான்னு ஆண்டவர் சொல்லலை. இம்மிடியட் ரெஸ்பான்ஸ். அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போதே அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவனை திரும்பவும் அந்த ராஜ்யபாரத்திலே வந்து அவனை வரப்பண்ணினார். Glory to God. அவன் ஜெபத்தை கேட்டு அவன் திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வரப்பண்ணினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் எதெல்லாம் இழந்திருந்தாலும் சரி கவலைப்படாதீங்க. இந்த 23வது நாளில் அவர் நீங்கள் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போதே உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்கள் கெஞ்சுதலுக்கு இறங்கி உங்கள் ஸ்தானத்துக்கு கர்த்தர் திரும்ப கொண்டு வருவார். உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் வெறுமையாய் போகாது. உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தை யாரும் சூறையாட முடியாது. உங்கள் மேலே இருக்கிறதான அழைப்பை யாரும் சூறையாட முடியாது. உங்களை தனித்துவமாக கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்கள் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இந்த 23வது நாளில் இந்த வார்த்தைக்கும்படி என்னை சரண்டர் பண்ணுற ஆண்டவரை, நான் கெஞ்சுற ஆண்டவரை, என் விண்ணப்பத்தை கேட்டு எனக்கு பதில் கொடுங்கன்னு கர்த்தர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் நம்ம இந்த வசனத்தின்படி ஆசீர்வதிப்பாராக. பாஸ்ரம் அவர்கள் ஜெபம் பண்ணி நிறைவு செய்யுங்க. எங்களை நேசிக்கிற தகப்பனே, கர்த்தாவே இந்த 23வது உபவாச நாளில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து அப்பா ஒரு மனமாய் எங்கள் மகனாய் சேனையாய் குடும்பமாய் வந்து உம்முடைய சமூகத்திலே துதிக்க, உம்மை ஆராதிக்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கேட்க நீர் எங்களுக்கு கொடுத்த சிலாக்கியத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது போல அப்பா ஆண்டவரே எங்கள் விண்ணப்பங்களுக்கு பதிலை தருகிற தெய்வம் ராஜா. எங்களுடைய கெஞ்சுதலுக்கு நீங்கள் பதிலை தருகிற தெய்வம் தகப்பனே. எங்களுடைய கண்ணீருக்கு ஆண்டவரே பதிலை தருகிற தெய்வம் ராஜா. நாங்கள் எதிர்பார்த்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே எதற்காய் என்னென்ன காரியங்களுக்காய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் விண்ணப்பம் வைத்தோமோ அதை எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா பதில் தருகிற தெய்வமாக இருக்கிறீங்களே. எங்கள் நெருக்கத்தில் ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா கூட இருந்து துணை நின்று அப்பா நீங்கள் நடத்துகிற தெய்வமாக இந்த நாளில் இருக்க போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதற்கு ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய அக்கிரமங்கள், ஆண்டவரே எங்களுடைய துரோகங்கள், ஆண்டவரே அப்பா எங்களை அம்மாவுக்கு பிரியமில்லாத ஆண்டவரே காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களிடம் நீக்கி போட்டு ஆண்டவரே அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே எங்களுடைய பாவத்தினால், எங்களுடைய அக்கிரமத்தினால் ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே சந்ததிகள் ஆண்டவரே பாதிக்கப்படாதபடி தகப்பனே இந்த நாள் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் ஆண்டவரே கத்தாவே நீர் ஆண்டவரே சமயத்து தூரத்துக்கும் ஆண்டவரே அப்பா நீ தேவனாய் இருக்கிறது போல ஆண்டவரே அப்பா மேற்கு கிழக்குக்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாக எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிற தெய்வம் ராஜா. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த ஒவ்வொரு தவறுகளையும் உடைய கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவரே இந்த காலை வேளையில் ஆண்டவரை நீர் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி தகப்பனே அப்பா ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அதை உணர்ந்து ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஆண்டவரே விண்ணப்பம் பண்ணும்போது கத்தாவே எங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் தருகிற தெய்வமாக இருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே அப்பா நாங்கள் எவ்வளோ தூரம் ஆண்டவரே உம்மை விட்டு தூரம் போனாலும் ஆண்டவரே எங்களை தெரிந்தெடுத்த தெய்வம், எங்கள் ஆண்டவரே முன்குறித்த தெய்வம், நீங்கள் ஒரு நாள் எங்களை கைவிட மாட்டீங்க ராஜா. நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை என்று சொன்ன தெய்வம் ஆண்டவரே அப்பா. நாங்கள் அப்படிப்பட்ட பெரிய தெய்வத்தை நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் ராஜா. அப்படிப்பட்ட ஜீவனில் தெய்வத்தை நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே அப்பா. அதற்கு நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் உத்தரவாதம் உள்ளவர்களாய் நீர் எங்களை ஆண்டவரை அழைத்த அழைப்பின் நோக்கத்தை நாங்கள் ஆண்டவரை உணர்ந்தவர்களாய்
ஆண்டவரே எங்களை நீ நடத்தி வருகிற பாதைகளை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அதை நினைத்தவர்களாய் நாங்கள் எப்பொழுதும் உமக்கு உண்மையுள்ளவர்களாய் ஜீவிக்க தேவன் நீங்கள் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் சிந்தையில், எங்கள் நடக்கையில் அப்பா, எங்கள் செயலுடைய எங்கள் செயலில் அப்பா ஆண்டவரே நாங்கள் யோசிக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் பரிசுத்தமுள்ளவர்களாய் நாங்கள் ஜீவிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஒருபோதும் ஆண்டவரே நாங்கள் இந்த உலக காரியங்களுக்கு, பாவத்துக்கு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நாங்கள் ஆசைப்படுகிற காரியங்களுக்கு, இச்சைகளுக்கு கத்தாவே அப்பா இன்னும் ஆண்டவரே அநேக ஆண்டவரே பாவங்கள் இருக்கிறது ராஜா. வார்த்தையில் ஆண்டவரே, செயலில், எங்களுடைய பார்வையில், நாங்கள் கேட்குற கேள்வி ஆண்டவரே அப்பா செவியில் கேட்கிறதுல ஆண்டவரே, நாங்கள் பேசுகிற எங்கள் நாவில் ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஆண்டவரே நாங்களுக்கு ஆண்டவரே உமக்கு உண்மையுள்ளவர்களாய் பரிசுத்தமுள்ளவர்களாய் ஜீவிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து தயவாய் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இறங்கி கத்தாவே இந்த நாள் ஆண்டவரே நாங்கள் வைக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் ஆண்டவரே நீங்கள் பதிலை தாங்க ராஜா. யாரெல்லாம் ஆண்டவரே கத்தாவே எங்கள் மகனாய் சபையில் இருக்கிற ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே என்ன தேவைக்காய் ஆண்டவரே என்ன ஆண்டவரே கண்ணீரோடு நெருக்கத்தோடு உங்களுடைய சமூகத்தில் வந்து விண்ணப்பம் வைத்திருக்கிறார்களோ அதில் எல்லாவற்றுக்கும் நீங்கள் பதிலை கொடுங்க ராஜா. ஆண்டவரே அப்பா பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொன்ன பிரகாரம் கத்தாவே அந்த மரணத்திலிருந்து மீட்டெடுக்க உம்மால் மாத்திரம்தான்ப்பா முடியும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே இந்த மரணத்திலிருந்து மீட்டு கத்தாவே எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல விமோச்சனத்தை நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். போராடி கொண்டு ஆண்டவரே வேதனையோடு துக்கத்தோடு கண்ணீரோடு அப்பா ஆண்டவரே இருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு கத்தாவே நீர் அதிலிருந்து விடுதலையாக்கி ஆண்டவரே இந்த நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்கி பிள்ளைகளை ஆண்டவரே கத்தாவே உங்களுடைய சமூகத்துக்கு நேராக கொண்டு வந்து அப்பா ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் ஆண்டவரே கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் உண்மையுள்ளவர்களாய் இருக்கும்போது கத்தாவே அதிலிருந்து தூக்கி எடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீங்க ராஜா. இன்றைக்கு ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் வந்து எந்தெந்த காரியங்களுக்காக விண்ணப்பம் வைக்கிறார்களோ, வேண்டுதல் வைக்கிறார்களோ ஆண்டவரே கெஞ்சி கொண்டிருக்கிறார்களோ அது எல்லாவற்றுக்கும் நீங்கள் பதிலை கொடுங்க ராஜா. விடுதலை கட்டளையிடுங்க. இன்னைக்கு ஆண்டவரே அப்படி விடுதலை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீங்க ராஜா. அந்த வாக்கை நம்பி ஆண்டவரே இந்த நாளை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் தகப்பனே. அப்பா உம்முடைய வாக்குத்தத்தத்தை எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எங்கள் சபையில் இருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், இளைஞர்கள், முதியோர்கள், வயோதிபர்கள் அனைவரும் உடைய கருத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நல்ல சரீர சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க அப்பா. தேவனுடைய கரம் ஆண்டவரே பிள்ளைகளோடு இருந்து நடத்தட்டுமையா. இன்னைக்கு ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. வேலைக்கு போகும்போது வரும்போது பாதுகாப்பை கட்டளையிடுங்க ராஜா. அவனுடைய தூதர்களை சுற்றி வேலையடைங்க ராஜா. பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நாளினுடைய தேவையில் எந்த தேவைகளுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த தேவையில் எல்லாவற்றையும் நீங்கள் சந்திக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா எங்கள் சபையில் ஆண்டவரே பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீரே பரிகாரியாக இருந்து கத்தாவே எங்கள் பிள்ளைகளுக்கு பூரண சுகத்தை ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுங்க ராஜா. ஆண்டவரே உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கு என்று சொன்ன பிரகார கத்தாவே எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை உண்டு பண்ணி அப்பா எலும்புகள் நரம்புகள் ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஆண்டவரே உன்னை ஆணி பாய்ந்த கரத்தை வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுங்க அப்பா. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் வந்து சபையிலே சாட்சியாய் நிறுத்துங்க ராஜா. ஆண்டவரே கத்தாவே பலவீனத்தில் இருந்து ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை மீண்டு வரத்தக்க ஆண்டவரே வந்து ஆண்டவரே இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொள்ளத்தக்க ஆண்டவரே டாக்டர் சொல்லுகிறார்கள் என்ற பயம் இல்லாதபடி கத்தாவே மனிதன் தான் என்ற நம்பிக்கை அவர்களுக்குள்ள இருக்கத்தக்க எங்கள் தெய்வம், நாங்கள் ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம். எங்கள் தெய்வம் எங்களுக்கு நல்ல சுகத்தை தருவார், விடுதலை தருவார் என்ற நம்பிக்கையோடு எங்கள் பிள்ளைகளுக்கு தாவே எலும்பத்தக்க நீங்கள் அனுக்கிரகம் பண்ணுங்க ராஜா. இந்த வியாதியிலிருந்து இந்த வாதையிலிருந்து ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே மீண்டு வர எங்கள் தேவன் நீங்கள் இரக்கம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பொற்பாத்திலே இந்த நாளை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த 23வது நாள் உபவாச ஜெப கால செக்ஷனை நீங்கள் ஆசீர்வதிங்களே நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. அதற்கேற்ற பிரதிபலனை எங்கள் பிள்ளைகள் சுதந்திரிக்க நீங்கள் அனுக்கிரகம் பண்ணுங்க. வராத பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை அழைத்து கொண்டு வாங்க ராஜா. இந்த உபவாசத்தின் மகிமையை மேன்மையை உணரத்தக்க நீங்கள் அனுக்கிரகம் பண்ணுங்க ராஜா. ஆண்டவரே எங்கள் சபையில் இருக்கிற ஆண்டவரே ஒருத்தராவது இந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகக்கூடாது தகப்பனே. எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரை தனித்தனி நபர் எல்லாரும் ஆண்டவரை குடும்பமாய் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க நீங்கள் அனுக்கிரகம் பண்ணுங்க ராஜா. இன்னைக்கு எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே எந்தெந்த வேலையை செய்ய ஆண்டவரே இருக்கிறார்களோ உங்களுடைய கரம் கூட இந்த நடத்தணுமப்பா. ஆண்டவரே விண்ணப்பத்தை ஆண்டவரை வைக்கிறார்கள் தகப்பனே. எல்லா காரியங்களையும் நீங்கள் கைகுடி வாய்க்க பண்ணும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய பொற்பாத்திலே தாழ்த்துகிறோம், வெறுமாக்கிறோம். உம்முடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எங்கள் சுய சித்தம் சிந்தனைகள் எல்லாம் ஆண்டவரே சாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் மாத்திரம் எங்கள் வாழ்வில் நிறைவேற எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை முற்று முடியுமாய் தாழ்த்தி வெறுமாக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless you. கர்த்தர்